ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஓடோ அக்கவுண்டிங்ல அசெட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து அசெட் எப்படி மாடிஃபை பண்றது, அதை எப்படி டிஸ்போசல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்ட் 2 வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அசெட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன். எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணோம். அது கூட வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து வேற ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க. லைக் சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க. அந்த மாரி நீங்க நியூவா அதோட சேர்ந்து ஒரு ஐட்டம் ஆட் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல, நம்ம அந்த அசெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வந்து இப்ப நீங்க வந்து ராங் வேல்யூ நம்ம வந்து குடுத்துட்டோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயும் நீங்க அசெட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஸோ சேம் நான் அக்கவுண்டிங்குள்ள போய்க்கிறேன். இதுல இந்த அக்கவுண்டிங்க்கு கீழே இருக்க அசெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த 2 அசெட்டும் வரும். ஸோ நான் இதுல வந்து லேப்டாப் அப்படிங்கிற அசெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து மாடிஃபை டிப்ரிஷியேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்ஷன்ல வந்து டிஸ்போசல், செல், ரீஎவால்வேட் ஆர் பஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டேட்டு, தென் வந்து நோட். இப்போ வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ரீஎவால்வேட் அப்படிங்கறத கொடுக்கணும். கொடுத்துட்டு சேம் நீங்க இயர் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி 70,000 கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம 80,000 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மற்ற அக்கௌண்ட் எல்லாம் சேம் தான். நான் வந்து இங்க வந்து அடிஷனல் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை மாடிஃபை அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ மாடிஃபைன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இப்போ போஸ்டட் என்ட்ரியில பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆகியிருக்கும் அந்த அடிஷ்னலோடது. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்ல வந்து போஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேமஸ் இப்போ வந்து இந்த அசெட்டை வந்து நீங்க வந்து டிஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ப்ரொவிஷன் இருக்கு. நான் சேம் அந்த லேப்டாப் அப்படிங்கிற அசெட்குள்ளேயே போறேன். இதுல பாத்தீங்கன்னா சேம் மாடிஃபை டிப்ரிசியேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இங்க டிஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். வந்து இப்ப நம்ம டிஸ்போஸ் அப்படிங்கிற மெத்தட் பத்தி பார்க்க போறோம். டிஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப அந்த நம்ம வாங்கின அசெட் வந்து லைக் யூஸ் ஆகாம போயிருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம அதை டிஸ்போஸ் அப்படிங்கிற கேட்டகரியில கொடுத்து அது என்ன ரீசன்னால அப்படிங்கறத நீங்க கொடுத்து டிஸ்போஸ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஓவர். சேம் இந்த செல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அசெட்டை வந்து நம்ம வேற வேற எதுக்காக நம்ம செல் பண்றோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இதை நம்ம செல் அப்படின்ற மாதிரி கொடுத்து யாருக்காக இல்ல எந்த இன்வாய்ஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நம்ம இன்வாய்ஸ் லைன் இதெல்லாமே கொடுத்து நம்ம அந்த இதுக்கான இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியும் இதை நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓடோல அசெட் மாடிஃபையும் தென் டிஸ்போசல் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.